எல்லாம் பாத்தீங்கன்னா லீவுக்கு வந்து சென்னைக்கு வந்திருந்தோம். இத்தனை நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சரி வண்டலூர் மட்டும் பாக்கி ஊருக்கு போலாம் அப்படின்னு கிளம்புனோம். வண்டலூரை பார்த்தோம் என்ன பண்ணிட்டோம், சரி நாளைக்கு கூட ஊருக்கு போய்க்கலாம், இன்னைக்கு நம்ம வண்டலூரை சுத்தலாம் அப்படின்னு உள்ள வந்துட்டோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப போயிட்டு ஏதாவது வாய் திறந்து பேசு. எவ்வளவு ஜாலியா இருக்கு. என்ன பார்க்க போற? நாங்க புலியெல்லாம் பாப்போம். புலி பாப்போம். நாங்க புலி பாப்போம். புலி அட்ராக்ட் பண்ற புலி, அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி. இங்க பாப்போம், புலி பாப்போம், எல்லாத்தையும் பாப்போம். இப்ப நாங்க என்னெல்லாம் பண்ண போறோமோ அது உங்களுக்கு தெரிய வரும். ஆமா வாங்க, நம்ம வண்டலூருக்குள்ள போறோம். நிறைய பேர் வந்து வண்டலூருக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பாப்போம் மக்களே. வாங்க, டிக்கெட் எடுக்கணும். எவ்வளவு மாமா டிக்கெட்? சில்ட்ரன் 5 to 12 இயர்ஸ். பெரியவங்க 3 பேர், சின்னவங்க 3 பேர். ஆமா, அது சின்னவங்க. அதுதான் எவ்வளவு ஆட் பண்ணுப்பா. சின்ன பசங்களுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். மொத்தம் வந்து எங்களுக்கு 750 ரூபாய் டிக்கெட் மட்டும் வந்திருக்கு மக்களே. டிக்கெட் எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து உள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இது வந்து என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி அருவி கொட்டுற மாதிரி செக் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கு சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. சூப்பரா இருக்குங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்ப வந்து நம்ம இங்க போட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். உங்க போனை கொடுங்க மேடம், போட்டோ எடுக்க. ஆமா ஆமா, நாங்க வந்து இப்ப போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அப்படியே உள்ள போலான் இருக்கோம். போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாமா? வாங்க. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கே. கிளிக்கே. போட்டோ எடுத்து முடிச்சிட்டோம். வாங்க உள்ள போலாம். இரு வரேன். இங்க பாரு, நீ சிங்கத்தை பார்க்க வந்தியல்ல, இதான் சிங்கம். பாத்துக்கோ என்ன லுக்கு இப்படி போகுது. இங்க பாரு, ஏய் சிங்கம் பாரு. இதுதான் நம்ம ஊரு. இதுதான் சென்னை சிங்கம். ஒரிஜினல் சிங்கம் தான். ஒரிஜினல் சிங்கம் பார்க்க கூட்டி அந்த மாதிரி இதை காட்டுறீங்கிறா பாரு. சிங்க குட்டிக்கு நீ தான் சாப்பாடணும். போடல நீ பாரு, போடுற பாரு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. மக்களே, ஆமா நடந்து போறாங்க. உடம்ப குறையணும் அப்படின்னா இவங்கள மாதிரியால நடந்து போலாம். மேடம் நடக்க முடியாது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்க வண்டியுமே இருக்கு. ஆனா நம்ம வந்து விருப்பப்பட்டு பார்க்க முடியாது. நம்ம சைக்கிள்ல போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க மக்களே, நம்ம சைக்கிள் எடுத்து போலாம். ஜாலிதான். சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாளாச்சுப்பா. பிரேக் பிடிக்குமா? சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாளாச்சு. என்னடா இது ஓட்டுனது மக்களே. இப்ப வந்து நான் சைக்கிள் ஓட்ட போறேன். வாங்க, ஆள் இல்லாத இடத்துல ஓட்டுவோம். திட்டுறாங்கடா. இல்ல ரொம்ப நாளாச்சு சைக்கிள் ஓட்டி, அதனாலதான் மக்களே. என் கூட யாரும் போட்டா இருங்க. எதுக்கு செப்பல் எல்லாம் நல்லா கொஞ்சம் இதா போட்டுக்கிற, பயமா இருக்கு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ பின்னாடி வச்சு ஓட்டுங்க மேடம். இருடி ஒரு நிமிஷம், நான் ஓட்டி போறேன். மணி நல்லா ஓட்டேன், நான் வரேன். ஏய் சும்மா இருடா. அம்மா வணக்கம். ஏய் அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? பாதையை விடுங்க மேடம். அடி பாவீங்களா மக்களே. நான் வந்து கொஞ்ச நேரம் பயமா இருக்கும், அப்புறம் நல்லா ஓட்டிடுவேன் மக்களே. நானு கண்டிப்பா ஓட்டுவேன். இப்ப பாருங்க. அம்மா வணக்கம். இப்ப நான் இங்க அந்த பாட்டை நான் நல்லா ஓட்டணும். அந்த பாட்டை நான் பாடணும். அந்த அண்ணாமலை அதை நான் பாடியே ஆகணும். வருஷம் வராத. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓட்டுறேன் பாருங்க. இப்ப எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. சும்மா இரேண்டா. என்னடி நகரவே மாட்டேங்குது. ட்ரிபிள் எக்ஸ் எந்திரி, நகட்டவே முடியல. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இல்ல மகளே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடுறேன் மகளே.
போட்டி அந்த பாட்டை நான் பாடுறேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீ ஓட்ட மாட்டேங்கிற, என்னையும் உட்கார வைக்க மாட்டேங்கிற, நானாவது உன்னை உட்கார வச்சு ஓட்டுறேன். உனக்கு ஓட தெரியுமாடி? ஒன்றோட முருகன் மேல பார்த்து சரி, முருகர் அல்லா எல்லாம் ஒண்ணுதான். அல்லா மேல பார்த்தப்பட்டு முருகர் மேல பார்த்து நீ ஓட்டி அப்புறம் உட்காந்துக்கிறேன். தள்ளு 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 தள்ளு. என்னைய சொல்லிட்டு நீ என்னடி பண்ற? மேடம் எங்கிட்ட சீட்டு இருக்கு. ஹலோ ஹாய், நான் இங்க தள்ளி விட போறேன் பாருங்க. ஏய் தள்ள போறியா? போடான்னு. ஏய் நம்ம சிங்கத்தை பாக்கணுமா இல்லையா? வாங்க, நடந்து கூட போயிருவோம். தயவு செய்து வாடி, எந்திரி. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எந்திரிச்சு வா. இங்க பாருங்க, வெள்ளை மயில் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அது நிறைய இருக்கு. வெள்ளி நிற கோழி மக்களை, இது வந்து வெள்ளி நிற கோழின்னு போட்டுருக்காங்க. ஆனா கடை இடையில கருப்பெல்லாம் இருக்கு, என்னன்னு தெரியல. அங்க ஒரு கோழி இருக்கு, தங்க நிற கோழி. அது அதோ உள்ள ஒன்று இருக்கு. கருஞ்சிகப்பு பஞ்சவர்ண கிளின்னு போட்டிருக்கு. அதுல அழகா இருக்காங்கல்ல, நீலம் மற்றும் மஞ்சள் பஞ்சவர்ண கிளி. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாடி, இங்க போடுறீ. எவ்வளவு பெருசா இருக்காங்க. பஞ்சவர்ண கிளி நீ பறந்து பின்னாடி. சரிம்மா, ஒண்ணும் இல்லம்மா, நாங்க கிளம்புறோம்மா. இவங்க வந்து முத்து நிற கிளியா. அதெல்லாம் நிறைய கிளிகள்லாம் நிறைய இருக்குல்ல. ஆனா மெயின் வந்து சிங்கம் பார்க்கணும். சிங்கம் வாங்க மக்களே, சிங்கம் பார்க்கவே ஒருத்தி ஊரை கேன்சல் பண்ணிட்டு இப்ப வந்திருக்கா. இது வந்து ரியா பறவையாங்க. ரியா பறவையை பார்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய 2-3 நிறைய இருக்காங்க. ஐயோ, அந்த பக்கம்லாம் இருக்காங்க. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நாங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம். இது சரித்திரமே மாறி போச்சு, மனசு மரலையே. ஓ சைக்கிளுக்கும் உனக்கு மட்டும் வயசு ஏறலையே. பாட்டு பாடுவோமா? கோடி பணம் புகழ் இருக்குது, நரச்சமா பிள்ளையே. கொழுந்து வெத்தல மடிச்சு கொடுக்கும், குறும்பு போகலையே. கட் பண்ணணுமாங்க? அங்க என் கும்பல் வருது, ஆனா ஜூம் பண்ண முடியல. புலிக்குட்டி பாக்கணும்னு சொன்னீங்களா? அங்க அது புலி படுத்துருக்கு பத்தியா? ஏன்னா புலி பெருசா இருக்கா? எப்படி பாத்துட்டியா? ஒரிஜினல் புலியை பாத்துட்டோமா? எப்படி படுத்து எந்திரிச்சா என்ன ஆகும் தெரியுமா? நம்மள கடிச்சிரும். அதனாலதான் வந்து இந்த கூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கூண்டு, அப்புறம் நம்மள பார்க்க வைக்கிறாங்க. சரி, பாத்துட்டீல்ல? இதுக்கப்புறம் புலம்ப மாட்டீல்ல? புலிக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கு. அடே சரிடா, புலி தூங்கிட்டு இருக்கு பத்தியா? இது வந்து அவங்களுக்கு தூங்குற டைம். நம்ம வந்து இப்ப பார்த்தோம்னா அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. பூனைக்குட்டி நம்ம வீட்டுல தூங்க பத்தியா? அது மாதிரி இப்ப அவங்க தூங்குற டைம். நம்ம இப்ப அவங்க எழுப்ப முடியாது. இன்னொரு நாளைக்கு சாயந்தரம் நேரத்துல வந்து பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நைட்ல சுத்திட்டு இருப்பாங்க, பகல்ல தூங்குவாங்க. டீமா வந்த மக்களே வரையில. இப்ப பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல. என் பையனையும் காணோம். அதனால வந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்க ஒரு இடத்துல இருக்கோம். வாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் வீட்டுக்கார் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றோம் மக்களே, வெயில் பயங்கர வெயில். அதாவது குளிர்காலத்துல வந்தாலும் பரவாயில்ல, வெயில்ல வந்து பயங்கரமா மாட்டிக்கிட்டோம். செம்மையா வேர்த்து ஊத்துது, என்னால முடியல. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் வெயில் தாள வந்தா கூட பரவாயில்ல. வெயில்ல வர முடியல, ரொம்ப எரியுது, அப்படியே ஊத்துன்னு ஊத்துது. ஆனா சூப்பரா இருக்கு. நிறைய கிளிகள் பார்த்தோம். அப்புறம் வந்து குரங்கு குட்டிலாம் விதவிதமா பார்த்தோம். கரடி பார்த்தோம். நிறைய அதெல்லாம் காட்ட முடியல, தனியா நான் மட்டுமே சிக்கினதுனால. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுகளை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் சேர்ந்து ஊருக்கு கிளம்பலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் மக்களே. பயங்கரமா வெயில், ஆனா வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ற இடம் தான் இது. சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணு ஒரு வழியா எங்க டீமை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஒவ்வொருத்தரும் வாங்க மேடம் வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நாங்க கிளம்புறோம். இதுக்கப்புறம் எங்களால் முடியல, மண்டைய புழக்குது முடியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நாங்க இப்ப கிளம்புறோம். அந்த பக்கம் போயிட்டு நாங்க ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்துட்டு அப்படியே நாங்க ஊருக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் மக்களே. மறக்காம நம்ம லோட்டஸ் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அமுத்திருங்க மக்களே. பாய்.